ரெட்மி A2 சீரிஸ் வெறும் 5999 முதல் தொடங்குகிறது. me.com, amazon.in மற்றும் மீ ரீட்டைல் கடைகளில் கிடைக்கும். இது ஒரு குறுகிய கால ஆஃபர். ஏன் நடிப்புல இல்ல திடீர்னு நான் காணாம போயிட்டீங்க? ஆப்வியஸாக அது வந்து அந்த ஒரு ஒரு டீனேஜ்லேருந்து நம்ம we are not even அடல்ட்டும் இல்லை, ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டும் இல்லை, ஒரு இடைப்பட்ட ஸ்டேஜில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டான்சஸும் குறைஞ்சிரும். ஸோ அதனால் அப்படியே படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இதை தவிர நம்ம வேற என்ன பண்ணலாம், ஏன்னா இது மட்டுமே நம்பிட்டு இருக்க முடியாதுன்னு அப்பவே நான் யோசிக்க ஆரம்பிச்சது தான் அது. அப்பா அம்மா தவறிட்டாங்களா? ஆமாம். எப்போ இது நடந்தது? அம்மா வந்து ஒரு 8 இயர்ஸ் ஆகுது, 2015 தவறினாங்க. அப்பா வந்து அதுக்கு முன்னாடியே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அம்மா வந்து சிங்கிள் மாம் தான், அவங்க சின்ன வயசுலேயே விட்டு போயிட்டார். பட் அப்பா இறந்து இன்னும் ஒரு 4 இயர்ஸ் இருக்கும், ரீசெண்டாக தான் வரும். அம்மாவுக்கு அப்புறம் தான் அவர் இறந்தது. பட் அவர் ஷி வாஸ் அ சிங்கிள் மாம். நான் 5th படிக்கும் போதே நம்மளை விட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்களே தான் தனியாக ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிக்கிட்டு அவங்களே பண்ணிக்கிட்டு அவங்க இன்ட்ரெஸ்ட் மூலமாக தான் வந்து இந்த சினி ஃபீல்டுக்குள்ளே வந்தது. ஆக்சுவலி அவங்க எடுத்த எஃபர்ட்ஸ், அவங்க போட்ட முயற்சிகள் தான் வந்து அவங்களுக்கு வந்து நான் சினி ஃபீல்டுக்குள்ளே வரணும், ஏதோ ஒன்று பண்ணணும் சினி ஃபீல்டில். சரி, அதுக்கப்புறம் தோணலையா நம்ம ஒரு ஹீரோவா ட்ரை பண்ணணும் அம்மாவுக்காக அப்படின்னு தோணலையா? எனக்கு அதில் பெருசாக, ஏன்னா சின்ன வயசு நிறைய பார்த்துட்டேன், நிறைய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா உங்களுக்கு சினிமா சான்சஸ் வந்துதா? ஏன்னா அதுக்கு பெருசாக நம்மளும் எஃபர்ட் போடணும். நம்ம சைடில் நம்ம ட்ரை பண்ணாலும் நம்மளுக்கு வந்து தெரியும். நம்ம இருக்கணும்னு தெரியாமலே யாரையும் நம்மளுக்கு அப்ரோச் பண்ண போகிறது இல்லை. இவன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும் நான் ஆக்ட் பண்ணியிருந்தது. பட் அவங்களும் பெருசாக எதுவும் கண்டுக்கல, நானும் அதுக்கான எஃபர்ட்டும் எதுவும் போடலை. ஸோ நான் டோட்டலாகவே கொஞ்சம் அம்மா இறந்ததுக்கு அப்புறமா வந்து ஏதாவது நம்மளே பண்ணுவோம், அப்போ தான் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கான ஒரு ஃப்ரீடம் வந்தது. கொஞ்சம் ஓனாக ஏதாவது எஃபர்ட் போட்டு பண்ணுவோம் சொல்லிட்டு தான் இது ஸ்டார்ட் பண்ணது. அம்மா ஒரு மிஸ் பண்ணுறீங்களா? அது கண்டிப்பாக ஈச் அண்ட் எவ்ரி டே. ஏன்னா டெய்லி பார்க்குறேன், டெய்லி ஒருத்தங்க கூட இருப்பாங்க, டே அண்ட் நைட் அவங்க கூட இருக்காங்க. திடீர்னு அந்த இது யாருமே இல்லாமல் வெறும்னே காலியாக இருந்ததுன்னா ஒரு வீடியோ பிடிக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வளர்ச்சி கூட அம்மா பார்க்கல இல்லையா? உங்களோட இந்த ஐஸ்கிரீம் ட்ரக்கு கூட பார்த்துருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல? இருக்கலாம், இல்லாமலையும் இருக்கலாம். ஏன்னா பெருசாக வந்து அவங்களுக்கு, ஏன்னா அப்பா வந்து பிஸ்னஸ் நிறைய அடிப்பட்டதுனால அந்த பயம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ நீயும் பிஸ்னஸ் பண்ணி ஏமாந்துருவேன்னு அந்த ஒரு தாட் தான் உங்களுக்கு வந்திருக்கும். தவிர அது எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக என்னை சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நான் அப்பப்போ யோசிப்பேன், அம்மா இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்க முடியுமோ, இல்லை முடியாமல் போயிருக்கணுமோ அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்பேன். என்ன இந்த ஒருவேளை இருந்திருந்தாங்கன்னா இப்போ என் சுச்சுவேஷன் என்ன இருக்கும், நான் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு யோசிப்பேன். எனக்கு தெரிஞ்சு அந்த இதில் பிஸ்னஸ் இருக்குமான்னு எனக்கு டவுட்டாக தான் இருந்தது. ஏன்னா அம்மா வந்து அவள் நம்பி, இவனும் நான் அந்த ஆட் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணி அந்த சேலரி தான் அப்படியே நான் எதுவும் செலவு பண்ணாமல் சேர்த்து வச்சு தான் அந்த 4 lakhs அப்படியே இதில் இன்வெஸ்ட் பண்ணது. ஸோ அது நான் ஆட் ஏஜென்சியில் இருக்கும்போதே வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு தாட். பட் அது எப்போ பண்ண போகிறேன், எப்படி பண்ண போகிறேன், யாரோட பண்ண போகிறேன் எதுவுமே ஐடியா இல்லை. ஜஸ்ட் ஒரு இது சேர்த்து வச்சுப்போம். ஏன்னா அம்மாவோட சேலரி இருக்குது, அதை வச்சு நம்ம ஃபேமிலி ஓட்டிட்டு. ஸோ அதுக்கு ப்ராப்ளம் இல்லை. பெருசாக வந்து என்னை டிபெண்ட் பண்ணி தான் அந்த ஃபேமிலி ஓட்டணும் இல்லை. ஏன்னா அவங்க ஃபுல்லாகவே ஷி மேனேஜ் இட் வெரி வெல். ஸோ ஏன் வந்த சேலரிஸ் ஃப்ரம் 10K ஆரம்பிச்சு 20 வரைக்கும் 25 வரைக்கும் சம்பாரிச்சு அந்த ஒரு 3.5 years வந்து அப்படியே சேர்த்து வச்சு தான் அந்த 4 lakhs அப்படியே இன்வெஸ்ட் பண்ணது. நமக்கு அப்பாவும் அம்மாவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எந்த மூமெண்ட்ல ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கீங்க? கண்டிப்பாக அப்பா இல்லைன்னு ஃபீல் ஆனதில்லை, அம்மா இல்லைன்னு மட்டும்தான் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், அப்போவே கூட பெருசாக எனக்கு அது வந்து எல்லாமே அவங்கள அப்பாவும் அம்மாவும் ஃபுல்லாக அம்மாவே பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அது வந்து பெருசாக எனக்கு மிஸ் ஆகலை அப்பா இல்லைங்கிறது. அதுதான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும், அவங்களுக்கு ஒரு பெருமையாக இருந்திருக்கும். ப்ளஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேவ் உமன், அவங்க பெரிய சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்க. யாராக இருந்தாலும் வந்து ஒரு கை பார்த்துருவாங்க. நீயா மீன்ஸ் என்ன சொல்கிறது, நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். ட்ரக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 weekலேயே நான் க்ளோஸ் பண்ண வச்சுட்டாங்க ட்ரக்கை. அப்புறம் வேற எங்கேயும் ஷிஃப்ட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 month ஓப்பன் பண்ண முடியாமல். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் நிறைய போயிட்டு இருந்தது. மீன்ஸ் அந்த லோக்கல்ஸ் மூலமாக, போலீஸ் மூலமாக அப்படிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த நேரத்தில் அம்மா இருந்திருந்தாங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மீன்ஸ் அது யாராக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தைரியம் அவங்களுக்கு. அது கான்டாக்ட்ஸ் எப்படி பிடிப்பாங்க, எங்கேருந்து பிடிப்பாங்கன்னு தெரியும். அந்த பிஎஃப்ன்ற அந்த ஒரு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு ஃபுல்லாக பூந்து விளாடுவாங்க அப்படியே. ஸோ அப்போ அந்த நேரத்தில் தான் இருந்திருந்தாங்கன்னா ஆப்வியஸ்லி எனக்கு இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாகவே இருந்திருக்காது. 1 month ஆனதை வந்து எனக்கு ஒரு ஜஸ்ட் 1 dayலே முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விதத்தில் அவங்க வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக அது ஒரு மாரல் சப்போர்ட்டுன்னு தவிர அவங்களை பார்த்தாலே ஒரு என்கரேஜ், ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும், பார்த்துக்கலாம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற. ஸோ அந்த ஒரு இது மட்டும் தான் மிஸ் ஆகுது. அப்பப்போ ப்ராப்ளம்ஸ் வரும்போது இவங்க இருந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிப்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுக்கு. உங்களோட அம்மாவோட குவாலிட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படியே ஆப்போசிட் தான் அம்மாவுக்கு. அம்மாவோட குவாலிட்டிஸ்னால் இந்த கலர் மட்டும்தான். அவங்க ஃபுல்லாக ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் டைப். அப்படியே யாரை பார்த்தாலும் டக்குனு இப்போ இந்த ரூம்குள்ளே வந்தாங்கன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. நான் அப்படி இல்லை, நான் இந்த ரூம்குள்ளே வந்து நான் தனியாக தான் உட்காந்துருப்பேன்.
என்னை யாராவது வந்து அப்ரோச் பண்ணி பேசினா தான் நான் பேசுவேன். ஸோ அவங்கள கம்பேர் பண்ணும்போது நான் ரைட் ஆப்போசிட் டு. ஸோ அவங்க பார்த்தா கேட்பாங்க, யாராவது பேசுகிறா, ஏதாவது பண்ணுறா, ஏதாவது புலம்பிக்கிட்டே இருப்பான். அம்மானா தெரியும்ல, இந்த மாதிரி பண்ணு, அது பண்ணு, இது பண்ணு. அவங்களுக்கு அந்த ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் இல்லாமல் போயிட்டா நீ என்ன பண்ணுவேன், நான் இல்லாமல் போயிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு. இப்போ அவங்க இல்லாமல் தான் இருக்காங்க. நான் இப்போ சமம் ஐம் சர்வைவிங். ஏதோ எனக்கு தெரிஞ்ச குவாலிட்டிஸ் வச்சுட்டு நான் அப்படியே மூவ் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சைல்டு ஆர்டிஸ்டாக இருக்கும்போது என்ன சம்பளம் வாங்குனீங்கன்னு தெரியுமா? பர் டே 1000 கொடுப்பாங்க. 1000 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு சீரியல் பண்ணும்போது 2000 2500 கொடுத்தாங்க பர் டே. தட் இஸ் த மேக்ஸிமம் நம்ம வாங்கினது. ஒரு சிலத்துக்குலாம் 500 ரூபாய்லாம் கொடுத்துருக்காங்க. படத்துக்குலாம் வந்து 500 ரூபாய் தான். சீரியல்ஸ் தான் கொஞ்சம் நிறைய பேர் இருக்கும். மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 அந்த மாதிரி தான். அந்த ரேஞ்ச் 500 750 அப்படி தான் இருக்கும். அந்த ரேஞ்ச் தான் மேக்ஸிமமே. 1000 டச் பண்ணியிருப்பாங்க. அப்போவே உங்களுக்கு பணத்தோட வேல்யூ தெரிஞ்சுதா? அந்த இதுக்குள்ளே போகவே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து ஷூட்டிங்கிறதே ஒரு வெக்கேஷன் மாதிரி தான். ஏன்னா பெருசாக ஸ்கூலுக்கும் போகல. ஏன்னா நான் 5th வரைக்கும் டிஏவியில் படிச்சுட்டு இருந்தேன், சிபிஎஸ்சியில். ஸோ அந்த பிரின்சிபல் என்ன சொல்லிட்டாங்க, 5thலேயே அப்போவே நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப பெருசாக நிறைய சான்சஸ் வரலாம், கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ரோல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போவே வந்து 1 or 2 days லீவ் போடும்போதே அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. நீ இந்த மாதிரி அடிக்கடி லீவ் போடனா படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ பிரின்சிபல் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து 6thலேருந்து வேறு ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து இப்போது ஷூட்டிங் நிறையா வந்துச்சுன்னா நிறையா லீவ் போட வேண்டியது வரும், அப்போ படிக்க முடியாமல் போயிடும்னு சொன்னோன்னே அவரே ரெக்கமெண்ட் பண்ணி தான் வேறு ஸ்கூல் ஷிஃப்ட் பண்ணி விட்டார். ஸோ அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் என் ஃபேன்னால அவங்க அப்படியே வாரி அணைச்சிக்கிட்டாங்க. நீ வந்தால் மட்டும் போது போன்ற குழந்தையில இருக்கும்போது ஃபேன் அப்படி. அவங்க வந்து சீரியல்ஸ்லாம் பார்த்து அப்போவே வந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ அப்படியே வந்துருப்பா தாராளமாக, நீ வந்து ஸ்கூலுக்கு வரனாலும் பரவாயில்ல, எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கூப்பிட்டதுனால. பட் இவன் தான் நான் வந்து எக்ஸாம்ஸ்லாம் எல்லாமே எந்த இதுவும் மிஸ் பண்ணாமல் ஷூட் போனாலும் காலையில் ஷூட் போயிட்டு எக்ஸாம் போயிட்டு அப்புறம் ஷூட் போயிட்டு அப்புறம் எக்ஸாம் போயிட்டு அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். 12th வரைக்குமே 12th போர்டு எக்ஸாம் கூட பார்த்தீங்கன்னா ஷூட் அண்ட் போர்டு எக்ஸாம் அப்படி தான் போயிட்டு இருந்தது. 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்குமே நடிச்சிட்டு இருந்தீங்க. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வரைக்குமே போயிட்டு இருந்தது. கண்டிப்பாக மிஸ் பண்ணலையா, நான் வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆக்டராக இருந்திருக்கலாம்? அந்த தாட்டே இது வரைக்கும் அந்த அந்த மாதிரி ஒரு தாட்டே வந்ததில்லை. ஏன்னா எனக்கு தெரியும் சினி இண்டஸ்ட்ரி எவ்வளோ கஷ்டங்கிறது. ஏன்னா நம்ம வந்து சின்ன வயசுல நிறைய பார்த்தாச்சு. சான்ஸுக்கு எவ்வளோ கஷ்டப்பட விருப்பம் இல்லையா? கஷ்டப்பட விருப்பம் இல்லை. எனக்கு கொஞ்சம் என்ன சொல்றது, லைட்டாக கொஞ்சம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொஞ்சம் ஜாஸ்தி எனக்கு. அது ஒருத்தரை டிபெண்ட் பண்ணணுமா, என் லைஃப் ஒருத்தர் நம்பி தான் நான் வந்து இப்போ, ஏன்னா அவங்க மனசு வச்சாதான் எனக்கு சான்ஸ் கிடைக்கும். நான் நடிச்சதுக்கு அப்புறமா ஜனங்க மனசு வச்சாதான் எனக்கு அடுத்த சான்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா அதோட சான்ஸ் முடிஞ்சது. ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கும். இப்போ கேட் ஆன் த வால் மாதிரியே இருக்கும். ஏன்னா கொஞ்சம், ஏன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் ஜஸ்ட் ஒரு கணக்கு போட்டு பாருங்க, இப்போ என்டையர் பாப்புலேஷன் ஒரு 1% தான் ரொம்ப ஃபேமஸ். இந்த சினி ஃபீல்டில் வந்து ஒரு ஹிட் ஆகிட்டு ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஹிட்டு கொடுத்து ஒரு நல்லா சம்பாதிச்சு ஒரு பேர் எடுத்தது. அந்த 1% நான் வரும்போது கண்டிப்பாக இருக்காது. அது ரொம்ப கஷ்டம். இப்போ உங்களை வந்து நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டு, உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களா? கடைக்கு நான் இப்போ ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே நான் வீக்கெண்ட்ஸ் கடைக்கு போவேன். ஸோ வர கஸ்டமர்ஸில் எப்படியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் வராங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சி கேட்பாங்க, நீங்கள் இந்த படத்தில் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் பண்ணவர் தானே, இந்த படத்தில் பண்ணவர் தானே அப்படின்னு. நான் உங்கள் சின்ன வயசு ஃபேன், சைல்ட்ஹுட் ஃபேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு. ஒரு சில பேர் ஜஸ்ட் சும்மா கலாய்க்கணுன்னே நான் இல்லைங்க அது வேற யாரோ அப்படின்னு சும்மா அப்படி இது பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அப்படி போகும். ஆனால் எப்படியும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ இந்த என்ன இருந்தாலும் நம்ம தொழில், இப்போ இவன் நடிகை, அவன் நடிக்கிறவன் அவ்வளோதான், அவன் சர்க்கஸ்காரன், அந்த மாதிரி உங்களை ஐஸ்கிரீம்காரன்னு சொல்லலையா? அந்த மாதிரி இது வரைக்கும் யாருமே அப்படி கீழ்த்தனமா யாரும் அப்படி பேசல. கீழ்த்தனமா சொல்லலை, ஐஸ்கிரீம்காரன் தான். பட் அந்த ஒரு கலாய்க்கணுன்ற எண்ணத்துல கலாய்க்கிறதுக்குன்னு சொல்லலை. இப்போ நான் சாதாரணமாக இருந்தேன்னா, எப்போ தம்பி ஐஸ்கிரீம்காரர் அப்படிதான் நம்ம கூப்பிடுவோம். நீ தெரிஞ்சதால நீ நம்ம குழந்தைன்றது வேற, தெரியாத இருந்தால் யாராக இருந்தாலும் அப்படி தானே கூப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி யாராவது கூப்பிட்டு ஹர்ட் ஆயிருக்கியா? அந்த மாதிரி கூப்பிட்டது இல்லை. அந்த மாதிரி இல்லை அது. ஏன்னா இது ஒரு ட்ரக்காகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக கொஞ்சம் பாஷாக இருக்கிறதுனால வந்து ஜனங்களுக்கு அந்த ஒரு தள்ளுவண்டி கடை மாதிரி அவங்களுக்கு தெரில. வீட்டில் பாட்டி அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க போல இருக்கு. யார் அவங்க? அம்மாவோட அம்மாவா? இல்லை அவங்க வந்து என்ன குழந்தையா இருக்கும்போது ஜஸ்ட் அம்மா வந்து இப்போ அந்த மெட்டர்னிட்டி லீவ் எடுத்திருந்தாங்க பிஎஃப் ஆஃபீஸ். ஸோ அப்போ வந்து குழந்தை பார்த்துக்க முடியலன்னு அவங்க கூப்பிட்டு வந்தாங்க. அப்பா வந்து யார் மூலமாக ஆயா பார்த்துட்டு, இந்த மாதிரி ஜஸ்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு 10 days மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோ, ஜஸ்ட் ஒரு பார்ட் டைம் இது மாதிரி தான், ஒரு 10 days மட்டும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அப்பா கூப்பிட்டு வந்திருக்காங்க. அது பார்த்துட்டு அவங்க கரெக்டாக அந்த கல்யாணி ஹாஸ்பிட்டல் தான். ஸோ அவங்க வீட்டுக்கிட்டே இருந்ததுனால அவங்க வந்து டெய்லி பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதை பார்த்த உடனே அம்மாவுக்கு கொஞ்சம் பிடிச்சி போச்சு. ஓகே நல்லா பார்த்துக்கிறாங்க குழந்தைன்ட்டு. அந்த 10 days முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து சேலரி கேட்டுருக்காங்க. சரி இன்னும் 10 days நான் பார்த்துட்டேம்மா, நான் அவங்களும் டிஸ்சார்ஜ் ஆக போகிறாங்க, எனக்கு என்ன சேலரியோ கொடுத்துருங்க, நான் கிளம்புறேன்னு. அம்மா என்ன சொல்லிட்டாங்க, நீ அப்படியே கூட வீட்டுக்கே வந்துரு,
ஸோ இனிமேல் நீயே குழந்தைய பார்த்துக்கோ, ஏன்னா நான் 3 months இருப்பேன், அப்புறமா நான் ஆஃபீஸ் போயிடுவேன். ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் குழந்தைய பார்த்துக்க யாரும் இல்லை, ஸோ நீயே ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வளர்த்தாமா மாதிரி தான். ஸோ நான் குழந்தையிலேருந்தே அவங்க என்னை வளர்த்துருக்காங்க. இது வரைக்குமே அவங்க வந்துட்டு தான் என்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. இப்போ நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்ருக்கீங்க, இதெல்லாம் பார்த்துட்டு ஏதாவது வாய்ப்பு வருதா, கேட்டு வராங்களா? இது வரைக்கும் அந்த மாதிரி வரல. ஏன்னா எல்லாமே பிஸ்னஸ் ஓரியன்டாக தான் வந்துகிட்டு இருக்கு. வர வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா டிக்கிள் ட்ரக்கோட ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கலாமே அப்படின்னு தான் வருது. ஸோ ஐ எம் ஹாப்பி இன் தட் வே. சினி ஃபீல்ட்லேருந்து யாரும் அப்ரோச் பண்ணல இது வரைக்கும். லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு விஷயம் என்ன, மறக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்ன? மறக்க முடியாத விஷயம்னா இந்த கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு என் ஃப்ரெண்டு ஓகே சொன்னது தான். ஏன்னா அது வந்து இந்த பிஸ்னஸ் அப்போவே அவன் ஓகே சொல்லணும்னா ஸ்டார்ட் ஆகியிருக்காது கண்டிப்பாக. பட் அவங்ககிட்ட அது காசு இருக்கும், அவன் இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரி எண்ணத்துலையும் நான் பேசலை. ஜஸ்ட் ரேண்டமாக பேசுறேன் அவ்வளோதான். மைண்ட்ல இருந்து எனக்கு மாதிரி தோணுச்சுரா, என்ன சொல்ற அப்படி இப்படின்னு நான் பேசிட்டு, நான் வந்து நீ எனக்கு பார்ட்னராவா இல்லை இதில் இன்வெஸ்ட் பண்ணு அந்த மாதிரி அந்த டிஸ்கஷனுக்குள்ளேயே நான் இறங்கவே இல்லை. அவனா விட்டது தான். எனக்கு கண்டிப்பாக பண்ணணும், இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்ம வா இறங்கி பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே தான் எனக்கு வந்து சூப்பர்ரா அப்படின்னு. கண்டிப்பாக மறக்கவே முடியாத ஒரு விஷயம். மறக்கணும்னு நினைக்கிற விஷயம், அம்மா ஆம்புலன்ஸ்ல ஏற்றும் போது லாஸ்ட்டாக சொன்னது எனக்கு பயமா இருக்குடா அப்படின்ற ஒரு வார்த்தை. அது மட்டும் அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அது. ஸோ அதோட அவங்க அப்படியே கான்ஷியஸ் போனது தான். எனக்கு இப்போவும் ஒரு ஃபீலிங் இருக்குது, எனக்கு ஒருவேளை சிபிஆர்ன்ற மேட்டர் தெரிஞ்சிருந்ததுன்னா நான் ஏதாவது பண்ணி காப்பாற்றிருக்கலாமோ அப்படின்னு தான். அது இப்போ எனக்கு தெரியும் சிபிஆர் எப்படி பண்ணணுன்ட்டு. ஏன்னா இப்போ யாருக்காவது ஏதாவது இந்த பிரச்சனைனா உடனே நான் காப்பாற்றுவேன். அது அந்த ஹேம்லிக் மெனூர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. ஏன்னா யாருக்கு எப்போ பிரச்சனை வரும்னு தெரியாது. இந்த சிபிஆர்ன்ற ஒரு மேட்டரும் இந்த ஹேம்லிக் மெனூரும் வந்து அப்படி சேவ் பண்ணிக்கணும் எல்லாருமே. அது யாருக்குமே இங்கே க்ளூலெஸ்ஸாக இருப்பாங்க கண்டிப்பாக, அது என்ன மேட்டர்னு கூட தெரியாது. எனக்கு அப்போ தெரிஞ்சிருந்தா ஏதாவது நான், ஏன்னா ஆம்புலன்ஸ் இந்த ஸ்டாஃப் எதுவுமே பண்ணலாம, ஹி வாஸ் க்ளூலெஸ். அவன் வந்து ஜஸ்ட் ஒரு டிரைவர் பாய் மாதிரி வந்துட்டு ஏதோ நோண்டிக்கிட்டு இருந்தான். எதையா பண்ணியா அப்படின்னு தான் நான் கத்திக்கிட்டு இருக்கேன். மோரோவர் பார்த்தீங்கன்னா பக்கத்து பில்டிங் தான் ஹாஸ்பிட்டல். இந்த ஃப்ளாட்னா இது பக்கத்து பில்டிங். இங்கேயே நாங்கள் போகிறதுக்குள்ளேயே அவங்க வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க ரிவைவ் பண்ணிட்டு அவங்க 3 days கூப்பிட்டு போயிட்டு அவங்க ஒன்றுமே ஏதோ ஜஸ்ட் காசு பிடுங்கணுங்கிறதுக்காக ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க தவிர, அது எனக்கு அப்பவே தெரிஞ்சிச்சு அவங்க அவ்வளோதான், ஷீ இஸ் லாஸ்ட். பட் அந்த ஒரு லாஸ்ட் வார்த்தை மட்டும் தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். கார்டியாக் அரெஸ்ட். ஹார்ட் அட்டாக் கூட இல்லை, ஹார்ட் அட்டாக்னா காப்பாற்றிருக்கலாம், கார்டியாக் அரெஸ்ட்னால டோட்டலாக ஒன்றும் பண்ண முடியல. டிக்கிள் ட்ரக் வந்து ரொம்ப சீக்கிரத்தில் நாங்கள் அங்கங்கே பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போவே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 shops சைன் அப் ஆயிருக்கு. இப்போ ஒன்று ஷோலிங்கநல்லூரில் ஓப்பன் ஆக போகுது, ஒன்று கேளம்பாக்கத்தில், அப்புறம் கும்பகோணத்தில் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஹைதராபாத்தில் வந்து டிஎல்எஃப் ஸ்ட்ரீட் ஃபுட் அந்த இடத்துல வந்து இப்போதைக்கு இருக்குது. ஸோ இதை தவிர இன்னும் ஒரு 3 கடை ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஜூன் மந்தில் ஓப்பன் ஆகிற மாதிரி எல்லாமே அதுக்கான இதுதான் போயிட்டு இருக்கு ஒர்க்ஸ்லாம். உங்ககிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷம் பரத். உங்கள் அம்மா எங்கே இருந்தாலும் உங்களை ஆசீர்வதிச்சுட்டே இருப்பாங்க, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தை, அதுவும் உங்கள் அம்மாவே உனக்கு வந்து பிறக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணிக்கோ, குழந்தை பெற்றுக்கோ, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. கண்டிப்பாக. ஸோ நைஸ் டாக்கிங் டு யூ. தேங்க்யூ. ரெட்மி A2 சீரிஸ் வெறும் 5999 முதல் தொடங்குகிறது. மீ.com, Amazon.in மற்றும் மீ ரீட்டைல் கடைகளில் கிடைக்கும். இது ஒரு குறுகிய கால ஆஃபர்.